ஒரு ஊரில் 2 விவசாயிகள் இருக்காங்க. ஸோ 2 விவசாயியுமே வந்து பயிரிடுறாங்க. அந்த பயிரை நல்லா பாதுகாத்து அதை வளர்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர்ந்து 2 பயிருக்குமே வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பக்கத்தில் இருக்க விவசாயி வந்து அவரோட நிலத்துக்கு போகிறாரு. அன்றைக்கி எல்லா ப்ராக்டிஸஸும் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கச்சு, ஆப்போசிட் சைடில் இருக்க நிலம் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டராக கிராஸ்லாம் வந்து க்ரீனராக இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சரின்னு அன்றைக்கி அப்படியே விட்டுட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாரு, அவர் நேற்று பார்த்தது ஒரு வேளை உண்மையாகவே கரெக்டாக தான் இருக்கும், இன்னொரு விவசாயியோட பயிர் வந்து ரொம்ப க்ரீனராக செழிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணார்னா, அந்த விவசாயி என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண பார்க்குறாரு. அதே மாதிரி உரத்தை போடுறதோ, என்ன குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி செய்யணும்னு பார்க்குறாரு. அப்படி செய்யணும்னு பார்க்கச்சே அவருக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுறோம், பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் டெக்னிக்ஸ் தான் மாறுது அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரின்ட்டு அந்த டெக்னிக்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கே பண்ணுறாரு. இன்னொரு 10-15 டேஸ் கழித்து பார்க்குறாரு, ஆனால் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆப்போசிட் சைடில் தான் வந்து கிராஸ் க்ரீனராக அவருக்கு தெரியுது. சரின்ட்டு அந்த 15 டேஸ் கழித்து என்ன பண்ணார்னா, அவரோட நிலத்துக்கே போயிட்டு பார்க்குறாரு, எப்படி வந்து இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு. அன்றைக்குமே அவர் ஃபீல் பண்ணுறாச்சா, அவரோட கிராஸ் மட்டும் நல்லா க்ரீனராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் அவரோட நிலத்துக்குள்ளே போயிட்டார். அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க நிலத்துக்கே போயிட்டு அங்கே பார்க்கலான்னு போகும்போது இவரோட நிலத்தை தெரியாமல் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, த கிராஸ் இஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைடு. அதாவது இவரோட நிலத்தில் வந்து கிராஸ்லாம் பச்சையாக தெரியுது. அந்த யாரோட கிராஸை பார்த்து அவர் மாற்றணும்னு நினச்சாரோ அவரோட கிராஸ்லாம் வந்து டல்லாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, த கிராஸ் இஸ் கோனா பி க்ரீனர் ஆன் தி அதர் சைடு. I have said this before, I'm saying it again. Comparison is the thief of joy. நம்ம நிறைய பேர் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம், இவங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ் மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கலாம், இவங்களுக்கு இப்படி இருக்குது பாரு, நமக்கு இப்படி இருக்குது பாருன்னு சொல்லிட்டு நிறைய கம்பேர் பண்ணி சுற்றிட்டுருவோம். பட் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் வே ஆஃப் லைஃப் அண்ட் ஓன் வே ஆஃப் லிவிங் தேர் லைஃப். கம்பேரிசன் பண்ணுறதுனால we are never gonna change or we are never gonna develop. As I said before, grass is greener on the other side. So let's take care on our grass. Let's just focus on what we have, what the situations that we have, how much we can control it, and literally accept what we are getting from the life. This is what going to keep us growing in our life. So always remember, the grass is greener on the other side.